ப்ளவுஸில் சைட் ஜாயின் பண்ணும்போது ஹைட் இஷ்யூ ப்ராப்ளம் வருதா? ஸோ நீங்கள் இனிமேல் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஹைட் ஏற்ற இறக்கம் ப்ராப்ளம் வந்து வராது. இப்போ நான் வந்து பேக் பீஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பீஸில் வந்து பட்டியில் இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். ஆனால் கீழே வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேக் பீஸில் வந்து கரெக்டான லென்த்து வச்சு தான் மடித்து ஃபோல்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லென்த்துக்கு உங்களோட பட்டியோட ஹைட்டை இந்த மாதிரி மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்தை நீங்கள் மடித்து ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி சைட் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹைட்டு டிஃப்ரென்ஸ் ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ இனிமேல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேக் பீஸோட ஹைட்டை கரெக்டாக மெஷர் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணி உங்களோட பட்டியும் ப்ளவுஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத இந்த மாதிரி மடித்து ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட் இஷ்யூ ப்ராப்ளம் வந்து வரவே வராது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமாக இந்த ப்ராப்ளம் வர்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டெய்லரிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.